மாணவி யாழினி. இப்போது அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் பெருந்தலைவர் காமராஜ் இயக்கம் சார்பாக வருக 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 என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த தமிழ் அன்னையை தொழுது கொண்டு துவங்குகிறேன் எனது உரையை. என் பெயர் புஷ்பவல்லி யாழினி. நான் பேச போகும் தலைப்பு மக்களின் தலைவர் காமராஜர் பற்றியது. அவர் பிறந்தது 1903 ஜூலை 15. அவர் மறைந்தது 1975 அக்டோபர் 2 என 2 வரிகளால் கூறக்கூடியதல்ல அவர் வரலாறு. அவர் தனது வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு செயலுமே வரலாறானது. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனேன் என்ற புறநானூற்று பாடல் நல்லொழுக்கத்தை அரசரின் கடமையாக கூறுகிறது. அவ்வாறே நல்ல பண்புடன் நாட்டின் வளர்ச்சி கருதி வறுமை நீங்க கல்வி வளம், நீர் வளம், தொழில் வளங்களை சிறப்பாக்கினார் மக்களின் தலைவர் காமராஜர். ஒருமைக்கான் தம் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமா பிடித்து என்று கல்வியின் பெருமை தெரிந்தவர். கல்வியால் தான் வறுமையை அகற்ற முடியும் என்று அறிந்தவர். மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை தனது ஆட்சி காலத்தில் மீண்டும் திறந்தார். மேலும் 12,000 புது பள்ளிகளை உருவாக்கினார். காமராஜரின் ஆட்சி காலத்தில் கல்வி சாலைகளின் எண்ணிக்கை 27,000. பகல் உணவு திட்டம், இலவச கல்வி தந்த அவர் படித்ததோ 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே. அடுத்தது தொழில் வளம். 8 அமைச்சர்களை மட்டுமே கொண்டு 8 திக்கும் புகழ் பெற ஆட்சி செய்தார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பலூர் ரயில்பட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம் போன்ற எண்ணற்ற தொழிற்சாலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கினார். ஒரு அரசன் மக்களுக்காக சிந்தித்தால் மட்டுமே இவ்வளவு மகத்தான திட்டங்களை செயல்படுத்த முடியும். காமராஜர் மக்களுக்காக சிந்தித்தார், செயல் வீரரானார். அடுத்தது நீர்வளம். நிலம் நேரி மருகின் நீர்நிலை பெருக என்றது பட்டினப்பாலை. அதுபோல நீர்வளத்தை பெருக்கி தமிழகத்தை காத்தார் காமராஜர். அமராவதி, ஆழியாறு, மணிமுத்தாறு, வைகை, கீழ்பவானி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், விடூர் போன்ற அணைகள் இவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இவ்வாறு தமிழகத்தை வளமாக்கிய அவர் தன் வீட்டிற்கு பஞ்சாயத்து போர்டு குடிநீர் இணைப்பை கூட ஏற்படுத்தியதில்லை. அவர் அன்னைக்கு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வழங்கிய மின்விசிறியை கூட வீட்டில் வைக்க அனுமதிக்கவில்லை. மக்களுக்காக சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் என்று கூறி மாசற்ற மக்கள் ஆட்சியை நடத்தினவர். சட்டசபையில் அளிக்கப்படும் வரவு செலவு திட்டங்களை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்தார். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த நிகழ்வு. அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசாங்க சலுகையில் படிக்க 10 விண்ணப்பங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். உடனே காமராஜர் 10 விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்து உதவியாளரிடம் கொடுத்தார். அதற்கு உதவியாளர் தயங்கியபடி, ஐயா, எந்த அடிப்படையில் நீங்கள் உடனே தேர்ந்தெடுத்தீங்க என கேட்க அவர் கூறினார், இந்த 10 விண்ணப்பத்திலும் மாணவர்களின் பெற்றோர்கள் கையெழுத்திடவில்லை, கைநாட்டு மட்டுமே இருந்தது. தன் ஏழ்மையிலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்காங்க, அவங்கள தான் நம்ம உசத்தி விடணும், அவங்க தான் படித்து நாட்டை உசத்துவாங்க என்ற பதில் தான் காமராஜர் மக்களின் தலைவர் என்று உணர்த்தியது. 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி செய்த அவர் நம்மை விட்டு பிரிந்த போது அவரிடம் இருந்தது 4 ஜோடி ஆடைகளும் 2 ஜோடி செருப்புகளும் 160 ரூபாய் மட்டுமே. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை, வரலாறானவர்கள் தனக்கென வாழ்ந்ததில் என்று கூறிய அவர் என்றுமே தனக்கென வாழா பெரு வாழ்வு வாழ்ந்தவர். அத்தகைய மக்களின் தலைவர் காமராஜரை பற்றி பேச வாய்ப்பளித்த ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.